ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 50 கொஷின்ஸ், அது ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கவர் பண்ணும்போதே நம்மளுக்கு கவர் ஆகிடும். அதனால் இன்னிலேருந்து நம்ம வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்பைன் சிவில் ஒரு நிமிஷம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2 குரூப் 2 ரிலேட்டடான இன்டர்வியூ போஸ்ட், அதுக்குரிய கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கு எப்போ நடந்துச்சு அப்படின்னா November 18 நடந்துச்சு. அதுலேருந்து தமிழில் ஒரு ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப்னா என்னென்னா செயலி. அப்போ தேடுபொறினா சர்ச் என்ஜின், புலனம்னா வாட்ஸ்அப், பழஞ்சொல்லினா கிளாக் வைஸ். ஓகேங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை எழுதுக. அதுதான் டச் ஸ்க்ரீன்னா தொடுதுறை, புலனாம ஏற்கனவே சொன்னால் வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் இன்ஜின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின் ஆங்கில சொல்லுக்கு. இதுவும் பாருங்கள், இந்த கொஷின்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு. அந்த டிரான்ஸ்லேஷன்லேருந்தே அவ்வளோ கொஷின்ஸ் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 3 கொஷின்னா எவ்வளோ 3000 ரேங்க் முன்னாடி இருக்கும். ஆல்ரெடி பார்த்துட்டோம். வாட்ஸ்அப்னா புலனம், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், வளஞ்சொல்லினா கிளாக் வைஸ், செயலினா ஆப். ஓகேங்களா? அடுத்து கொஷின் நம்பர் 4 விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் வந்து சுட்டி காட்டுறாங்க, அதனால் அது சுட்டு விடை. நேர் விடைனா நீ இதை பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா அதுக்கு நீ அந்த கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்கும்போது போயிட்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா அதை நேர் விடைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கேட்ட கேள்விக்கு சரியான பதில் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா அது நேர் விடை. நீ போயிட்டு வரியா அப்படின்னு கேட்கும்போது நீயே போயிட்டு வா அப்படின்னு நீயே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களா, அதாவது முன்னிலையில் இருக்கிறவங்கள சொல்கிறது ஏவல் விடைன்னு சொல்லுவோம். மறைவிடைனா போயிட்டு வரியாக்கிட்டா முடியாது அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு ஆப்போசிட்டாக பதில் சொன்னால் அதை மறைவிடைன்னு சொல்லுவோம். ஒத்துக்கிட்டா நேர்விடைன்னு சொல்லுவோம். நீயே செய் அப்படின்னு சொல்கிறது எதிர்விடைன்னு சொல்லுவோம். இந்த கொஷின் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது 48வது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி சுட்டி காட்டும் போது அது சுட்டு விடைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 5 விடை வகையை தெரிவு செய்க. பாருங்கள், விடையிலேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரே டாப்பிக்லேருந்து 2 கொஷின், இதுக்கு முன்னாடி ஒரே டாப்பிக்லேருந்து 3 கொஷின். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது. ஜெயகாந்தனோடது இருக்கான்னு கேட்கும்போது இருக்குன்னு சொல்லிட்டா அது நேர்விடை. ஓகேங்களா? அது படித்தா வாய் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் உருவது குரல். அதை படித்தா வாய் வலிக்கும், எதிர்காலத்தில் நடக்க போகிறது சொன்னால் உருவது குரல். ஓகேங்களா? ஜெயகாந்தனோட சிறுகதை இருக்கா, நீயே போய் தேடு அப்படின்னு சொன்னால் அது ஏவல் விடை. ஒன்று இருக்கான்னு கேட்கும்போது இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இனமொழி விடை. ஸோ ஜெயகாந்தனோட சிறுகதை கேட்கும்போது சுஜாதாவோட சிறுகதை இருக்குன்னு சொல்கிறதுனால இதை இனமொழி விடைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 6 சரியான நிலையை தேர்ந்தெடுக்க. எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல்னு கொடுத்துருக்காங்க. கல்வெட்டியல் இல்லது. ஓகேங்களா? அதனால் அது தப்பு. அடுத்து கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோயிலில் குகை கோயில். கேவ்னா குகை, குடைவரை கோவில் வேறு, குகை கோவில் வேலை. ஓகேங்களா? அடுத்து ட்ரெஷரினா கருவூலம். ஆனால் அது சரி, ட்ரெஷரிங்கிறது கருவூலம் தான். ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது நடுகள். இது ஹீரோ ஸ்டோனுங்கிறது நடுகள் இல்லை, அதுக்கு சரியான பேர் வேறு. ஓகேங்களா? அடுத்து வந்து இது மட்டும்தான் சரி. இது மட்டும்தான் இதுக்குரிய பர்ஃபெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாமே ஆன்சரோட மேட்ச் ஆகுதே தவிர பர்ஃபெக்ட் ஆன்சர் இது ஒன்று மட்டும்தான். கொஸ்டின் நம்பர் 7 அலுவல் சார்ந்த சொற்கள். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா இதுலேயும் சரியான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எது சரியான இணையோ அந்த இணையை தான் கேட்டிருக்காங்க. கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு மதிப்பியங்கள், விழுமியங்கள் கிடையாது, மதிப்பு. வேல்யூஸ்னால் மதிப்பு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அடுத்து கேபினெட்னா அமைச்சரவை. இது சரி. கேபினெட்டுங்கிறது தமிழில் என்ன சொல்லுவாங்க, அமைச்சரவைன்னு சொல்லுவோம். ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம். இதுவும் சரிதான். ஆனால் இதை ஏன் இவங்க சரின்னு இதை ஏன் சரின்னு எடுத்துக்கலன்னு எனக்கு தெரியல. பிலீஃப்னா நம்பிக்கை. இதுவும் சரி. ஆனால் இதெல்லாம் அதுக்குரிய தமிழ் வார்த்தைகளாக இருக்க முடியாது. ஓகேங்களா? கரெக்டான அலுவல் சார்ந்த தமிழ் வார்த்தைகள் கேபினெட், அமைச்சரவை மட்டும்தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஏதாவது கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நான் ஹியூமனிசமும் சரிதான், பிலீஃபும் சரிதான் அப்படின்னு போய் அடிக்கக்கூடாது. நம்மளுக்கு ப்ரூஃப் வைக்க டிஎன்பிஎஸ்சி கொஷினே இதுதான் இருக்குது. நீங்கள் இதை சரின்னு அடித்து அவங்க தப்புன்னு போட்டாங்கன்னா நம்ம இதே ப்ரூஃபாக வைக்கலாம். ஸோ அடுத்த தடவை இதே கொஷின் ரிப்பீட் ஆகும்போது கேபினெட், அமைச்சரவை தான் சரி, மற்றது எல்லாத்தையும் 2வது ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து அலுவல் சார்ந்த சொற்கள், கலைச்சொற்கள். இதில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். அலுவல் சார்ந்த சொற்கள்லேயே நாட்டிக்கல் மைல்னு எங்கே சொல்லுவோம் தெரியுங்களா? ஒரு கடல் எல்லையை வந்து கிலோமீட்டர் கணக்கில் சொல்ல மாட்டோம், நாட்டிக்கல் மைல் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஏவுகணை எவ்வளோ தூரம் போச்சுங்கிறத வந்து ஸ்பீட் ரிலேட்டட் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் கடல் ரிலேட்டடாக சொல்கிறத வந்து நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல.
ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கவங்கள தான் உடலும் உயிரும் சொல்லுவோம். அதனால் அவங்கள மனம் ஒன்றிய துணைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் இந்த எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னா என்னென்னா, எதையோ ஒன்று செய்யும்போது இன்னொன்று வந்துடுறது. எப்படின்னா இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது, அதை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தற்செயல் நிகழ்வுன்னு ஒன்று சொல்லுவோம். அது என்னென்னா காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தது, அது தற்செயல் நிகழ்வு. இது ரெண்டும் இதுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸாம்பிள், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. 15 ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை சரியான 15 ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இந்த 15 இல்லையாங்க, இது ஏதோ தப்பாக கொடுத்துருக்காங்க. நான் மேலே சொன்னதே தான், சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறதா தான் உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனி. ரொம்ப பக்கத்தில் பார்த்தா நல்லா, அதை பக்கத்தில் பார்க்குற மாதிரியே தெரியும், எங்கேருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும். அதுக்கு பேர் தான் உள்ளங்கை நெல்லிக்கனி. ஓகேங்களா? அதனால் இது ஒற்றுமையின்மை கிடையாது, வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லுவோம். அடுத்து விழலுக்கு இறைத்த நிறை போல, வீணாக போகிறதுக்கு பேர் தான் விழலுக்கு இறைத்த நீர் போல. வயலுக்கு தான் இது வேணும், வயலை தவிர வேறு எந்த இடத்துக்கும் நீர் தேவையில்லை, அதனால் அது வீணாக தான் போகும். அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டை அவுத்து விட்டோம்னா எல்லா நெல்லிக்காயும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடும், அதனால் அது ஒற்றுமையின்மைன்னு சொல்லுவோம். அதனால் இது 3 தப்பு. மடை திறந்த வெள்ளம் போலங்கிறது தடையின்றி மிகுதியாக வரும். ஒரு மூடி வச்சிருக்க அந்த அணையை திறக்கும்போது தண்ணி வேகமாக வரும், தடையே இல்லாததுனால, அதனால் தடையின்றி மிகுதியாக. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. இது ரெகுலராக கேட்குற, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டின்லேயுமே இருக்கும். கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. இந்த மாதிரி 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பட்டதும் வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லுவோம். அப்போ செய்வினைனா இதுக்கு என்ன வரும்? கவிதா கடிதத்தை படித்தாள், அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? பிறவினைனா கவிதா கடிதத்தை படிப்பித்தாள் அப்படின்னு வரும். தன்வினைனா கவிதா தன்வினை செய்வினை மோராரில் சொன்னால் வரும். ஆனால் செய்வினையில் அந்த செய்பொருள் இருக்கும். ஓகேங்களா? கவிதா இந்த தன்வினையை எழுதணும்னா எப்படி எழுதுனா கவிதா படித்தாள் அப்படின்னு மட்டும் எழுதணும். ஓகேங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு என்ன, 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்துருச்சுன்னா அது செயற்பாட்டு வினை, 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்துச்சுன்னா அதை செய்வினைன்னு சொல்லுவோம். ஸோ இது செயற்பாட்டு வினை, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்து, அது ஏற்கனவே சொன்னால் மற்றவங்கள செய்ய வைக்கிறது, நம்ம இன்னொருத்தவங்களை செய்ய வச்சா அதுக்கு பேர் பிறவினை வாக்கியம். வருவித்தார், பாருங்களேன், வருவித்தார், அவர் வர வச்சார், வருவித்தார். அந்த பித்தால் வித்தார் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து பிறவினை வாக்கியம்னு சொல்லுவோம். மற்ற எதுவுமே வந்து மற்றவங்கள நம்ம செய்ய வச்ச மாதிரி வராது. பாருங்களேன், மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான், அவனே புறப்பட்டான், அவனே போயிட்டான். ஸோ இது பிறவினை கிடையாது. பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தாங்க, அவங்களே வந்தாங்க. அவர்கள் நன்றாக படித்தனர், அவங்களே தான் படித்தாங்க, யாரையும் எதையும் செய்ய வைக்கல. ஸோ இது வந்து பிறவினை வாக்கியத்தில் இது ஒன்று மட்டும் தான் ஆன்சர் ஆகும். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 13வது கொஸ்டின். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினைனா அவங்களே செய்கிறது, ஆனால் அதில் செய்யப்படும் பொருள் இருக்காது. செய்வினைனாலும் தன்வினைனாலும் மோரார்லெஸ் ஒன்று தான், செய்வினையில் செய்யப்படும் பொருள் இருக்கும். பாருங்களேன், நான் சொன்னது இதில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அவன் திருந்தினான், எதனால் திருந்தினான், அதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, மீனிங்ஃபுல் தான், ஆனால் அதுக்கு செய்பொருள்னு ஒன்று இருக்காது. பாருங்களேன், அவன் புத்தகங்களை படித்ததனால் திருந்தினான் அப்படின்னா புத்தகத்தை படித்ததனால திருந்திட்டான் அப்படின்னு நடுவில் ஒரு செய்பொருள் வந்திருக்கும். அப்படி வந்திருந்தால் அது செய்வினை. எதுவுமே இல்லாமல் அவன் திருந்தினான் மட்டும் வந்துச்சுன்னா அது தன்வினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தாள், ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து இது வந்து பிறவினை. ஓகேங்களா? அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர், இது ரெண்டுத்துலேயுமே வராது. அவனை திருந்த செய்தான், இதுவும் பிறவினை தான். மற்றவங்கள திருந்த செய்கிறோம், அதனால் இதுவும் பிறவினை தான். இது ஒன்று மட்டும்தான் தன்வினை. ஓகேங்களா? அதனால் இதுதான் ஆன்சர். அடுத்து 14வது கொஸ்டின். விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது என 2 வகைப்படும். ஆப்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க, ஆன்சர் அவங்க கொடுத்துட்டாங்க, கொஸ்டின் நம்மளை கேட்டிருக்காங்க. அதுதான் என்ன கொஸ்டின்? 2 பொழுது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பொழுது எத்தனை வகைப்படும்? இதுதான். பொழுது விளக்குகனா ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி ப்ரீஃபாக இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிட்டே போவோம். பொழுது என்றால் என்ன, இதில் பொழுதுன்னா என்னென்னலாம் கொடுக்கல, எத்தனை வகை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பொழுதுக்கு வேறு பேரும் கொடுக்கல. ஓகேங்களா? வகை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பொழுது எத்தனை வகைப்படும் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் குறிப்பிடுகிறது? இதில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. நாட்டுப்புற பாடல் ஏதோ ஒன்று குறிப்பிட்டிருக்கு, அது என்னென்னா வீட்டுக்கு வந்தவங்கள உபசரிக்கும் முறை குறிப்பிட்டிருக்கு. அப்போது ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொன்று கேட்கணும். இல்லை கரெக்டாக எதை சொல்கிறாங்கன்னா நாட்டுப்புற பாடல் நம்மளுக்கு எதையோ சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கொஸ்டினும் அது ரிலேட்டடாக தான் இருக்கணும். நான் வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை கூடுறது எந்த பாடல் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16.
விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். இப்போது காணும் பொங்கல் அன்றைக்கி என்ன செய்வோம் அப்படிங்கிறத இது கொஸ்டின். காணும் பொங்கல்னால் என்னன்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க காணும் பொங்கல் என்ன பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. யாரை கண்டு மகிழ்வார்னா யாரை கண்டாலும் மகிழ்வோம் அந்த டைமிங்கில். ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யாராக இருந்தாலும், அதனால் யாரை கண்டு மகிழ்வார்லாம் கிடையாது. அது கொஸ்டின் கிடையாது. அப்படின்னு கேட்கலாம் அந்த நேம்னா, அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதுக்குரிய சரியான கேள்வி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க. அன்றைக்கி ஒரு டே சொல்லியிருக்காங்கல்ல, மற்ற நாளையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தா சந்தோஷப்படுவோம்ல, அதில் கரெக்டாக என்ன சொல்லணும்னா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க காணும் பொங்கல். ஸோ இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் வீட்டுக்கு சென்று என்ன செய்வர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அன்னையோட நாளோட முக்கியமான வேலையே மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். அதனால தான். அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அழித்தல். கலைத்தல் அப்படின்னா தமிழில் எப்படி எழுதுனா அழித்தல். நம்ம வச்சுருக்கதை அழிச்சிட்டா அதை கலைத்தல்னு சொல்லுவோம். கலைத்தல் அப்படின்னா சோதல் கலைச்சி போடுறது. ஓகேவா. ஒட்டுதல் சேருதல், ஓட்டுதல் சேருதலா, ஓட்டுதல் ஒரு விஷயத்தை ஓட்டி விடுறது. சேருதல் அப்படின்னா சேர்த்து வைக்கிறது. பிரித்தல்னா தனித்தனியாக வைக்கிறது. காணுதல்னா பார்க்குறது. குலைத்தல்னா ஒரு விஷயத்த ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. காணுதல்னா இதுலேயும் பார்க்குறது. இதுக்கு பொருத்தமாக இருக்கிறது சி மட்டும் தான். ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். ஆஸ் யூஷுவல் அதே கொஸ்டின் தான். பணித்து பணிந்து. பணித்து அப்படின்னா ஆர்டர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இருக்க பணித்து ஆர்டர் பண்ணுறது. ரெண்டாவது இருக்கிறது பணிந்து அடங்கி போகிறது. ஓகேவா. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், ஆர்டர் போடுறாரு. தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். இவங்க ஒத்துக்கிட்டு அடங்கி போகிறாங்க. ஓகேங்களா. அதுதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது எல்லாத்தையுமே படித்து பாருங்கள். ஒன்று மட்டும் ஆர்டராக இருக்கும். ஏன்னா ரெண்டாவது ஒன்று மட்டும் படித்து காட்டுறாங்க. இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை, வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு. பிரித்து நம்ம என்ன சிலபலாக சொல்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஆர்டராக ஒரு கோர்வையாக சொல்லணும். வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. மற்ற எதுவுமே இந்த மாதிரி ஆர்டராக இருக்காது. படித்து பாருங்கள். படித்து பார்த்தாலே இது தெரிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதில் பெற முடியும். இதில் எதுவுமே மீதி எதுவுமே இதுக்கு ஈக்குவலாக பொருளோட கோர்வையாக வராது. நீங்கள் ஒரு டைம் படித்து பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 21. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இந்த கா 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 கி கி கு கு கே கே அந்த மாதிரி இதில் பா கொடுத்துருக்காங்க. பாப்பா பி பி இது ஒன்று மட்டும்தான் அதில் வருது. மற்ற எதுவுமே பாப்பா பிபியில் வரல. பான்னு பார்த்தா பாஞ்சு போய் இதை தொடக்கூடாது. அதுக்கு முன்னாடி பா குறியில் இருக்குது. பா குறியிலுக்கு அப்புறம் தான் பா நெடில், அப்புறம் பி குறியில் வரணும், அப்புறம் தான் பி நெடில் வரணும். புரிஞ்சுதுங்களா. இதில் எல்லாமே மாறி இருக்குது. இதில் தான் சரியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து அகரவரிசையில் இங்கே என்னங்க பாவே இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது. இருக்கிறதா நம்ம அரேஞ்ச் பண்ணோம். பாப்பா பிபிக்கு அடுத்தது பூ 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 பே பே. ஓகேங்களா. வேறு எதுவுமே இந்த ஆர்டர்லேயும் இல்லை. இதுக்கு முன்னாடி வேறு எதுவுமே கிடைக்கல. அதனால் இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. அகரவரிசை எப்படி சொற்களை செய்வாங்க. இதெல்லாம் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்லாம் தப்பே பண்ணால் நம்மள எந்த கடவுளும் காப்பாற்றுது. முதல்ல மா இருக்கான்னு பார்க்குறோம். மா இல்லை. மா இல்லை. மீயும் இல்லை. மூ இல்லை. மே இருக்குது. மே மை மோ மோ மௌ மற்றதெல்லாம் இருக்குது. வரிசையாக ஆர்டராக என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறதுலே குறியில் ரெண்டு தான் ஆரம்பிக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று. முதல் 2 லெட்டர்லேயே கண்டுபிடிச்சிடலாம் எதுன்னு. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காணுங்க. வினையாளனையும் பெயர்னா என்ன அப்படின்னா ஒரு செயலை வினையும் இருக்குது, பெயரும் இருக்கணும். ஓகேங்களா. ஒரு செயலை செய்கிற ஒரு நபரை குறிக்கணும். அதுக்கு பேர் தான் வினையாளனையும் பெயர். இதுவும் நபரை தாங்க குறிக்குது, உணர்ந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஆண்பாலை குறிக்குது. உணர்ந்தோர், இதில் உணர்ந்தோர்ங்கிறது ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே வரும். பாலை மென்ஷன் பண்ணாமல் அந்த செயலை செய்கிறவங்கள, அந்த வினையை செய்கிறவங்கள குறிக்கிறதுக்கு பேர் தான் வினையாளனின் பெயர். ஓகேங்களா. அதனால் இது உயர்ந்தோர் தான் வினையாளனின் பெயர். உயர்ந்தான் அப்படின்னு எழுதக்கூடாது. இது வந்து ஆண்பாலை மட்டும் குறிக்கிறது. உயர்ந்தாள்னு இருந்தாலும் அது பெண்பாலை மட்டும் குறிக்கிறது. அது வினையாளனின் பெயர் கிடையாது. வினை முற்று ஒரு செயல் முடிஞ்சதை மட்டும் காட்டுது. ஆனால் இது அந்த செயலை செஞ்சவங்கள காட்டுது. அது யாரை வேணாலும் இருக்கலாம். அதுதான் வினையாளனின் பெயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 25. வேர் சொல்லின் தொழில் பெயர்களை காண்க. தொழில் பெயர் அப்படின்னா கடைசியாக தள்ளு அல்லு இந்த மாதிரிலாம் முடியும். முளைங்கிறது ஒரு வினை. இந்த வினையை முளைத்தல் அப்படின்னு முடிக்கலாம். ஓகேங்களா. இதில் இருக்கிறதோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். முளைத்தவன் கிடையாது. தொழில் பெயர்னா கடைசியாக இந்த மாதிரி சுட்டு பெயரோட முடியாது. அவன் இவன் முடிஞ்சால் அது சுட்டு பெயரோட முடியாது. முளைத்த ஆள முடியுது, பெயரச்சம் அது கிடையாது. முளைத்து ஊழ முடியுது, அதனால் அது வினைச்சம், அதுவும் கிடையாது. பெயரச்சம் கிடையாது, வினைச்சம் கிடையாது, சுட்டு பெயரோட முடியல. இது மட்டும்தான் தொழில் பெயர் விகுதியோட முடியுது. ஸோ முளைத்தல் தான் ஆன்சர். ஓகேங்களா. வேர் சொல்லின் எதிர்மறை தொழில் பெயரை காண்க. எதிர்மறை தொழில் பெயர்
ஒரு செயலை சொல்கிறோம். உரைனா சொல்கிறது, ஓகேங்களா. உரையாமைனா சொல்லாமல் இருக்கிறது. இப்போ உரைப்பவர்ங்கிறது அதை சொல்கிற வினையால் இணையும் பெற, அந்த வினையை செய்கிறவங்களை குறிக்குது. உரைத்தங்கிறது பெயரச்சம். அந்த 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 இதை வந்து பெயரச்சமாக மாற்றுறது. உரைக்கின்றார் அப்படிங்கிறது வந்து நிகழ்கால வினைமுற்று, ஓகேங்களா. ஸோ உரையாமைங்கிறது தான் எதிர்மறை தொழில் பெயர். கொஸ்டின் நம்பர் 27 பார்ப்போம். கொடுத்தோர் வேர் சொல்லை கண்டறிங்க. நார்மலாக வேர் சொல்ங்கிறது வந்து ஒரு ஏவல் வினையாக இருக்கும். கொடு, அதுக்கு பேர் தான் வேர் சொல். அதை எவ்வளோ இந்த கொடுத்து குட்டல் ஓர் அப்படின்னு பிரித்து கொடுத்துன்னு எழுதுனேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா. அப்படி எழுதுனா தப்பு. நம்ம பிரிக்கிற அந்த வேர் சொல் ஒரு ஏவல் வினையாக இருக்கணும். இதில் ஏவல் வினை எதுவாக இருக்குது? இது பெயரச்சம், இது வினையாளனையும் பெயர், இது வினையச்சம். இது ஒன்று மட்டும்தான் ஏவலாக வருது. கொடு, இதை எடு, அதை பண்ணு, இதை செய், ஏவல் வினையாக வரதா, அதனால் இது கொடு. இதுதான் இதோட வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்போவுமே ஏவல் வினையாக தான் வரணும். அடுத்து போவாள் வேர் சொல்லை கண்டறிய. போவாள், போகு கூட்டலால் இப்படிலாம் பிரிச்சிட்டோம்னா நம்மளால எந்த கடவுளும் காப்பாற்றாது. போவாள்னா போ சொல்கிறது, போ. ஏவற மாதிரி ஒருத்தவங்களை செய்ய சொல்லி ஆர்டர் பண்ணுற மாதிரி எந்த வேர்டிங் வருதோ அதுக்கு பேர் தான் வேர் சொல், ஓகேங்களா. இதில் எல்லாமே பாருங்கள். போகின்றால் வினைமுற்று, போது, அது போது, இது போது, அந்த மாதிரி அந்த போதும் வச்சுக்கலாம். இது வந்து வினை எச்சம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் கரெக்டாக வினை எச்சமாக வராது. போகின்ற இது வந்து பெயரச்சம். ஸோ இது ஒன்று மட்டும்தான் ஏவல் வினையில் வருது. இது ஒன்று மட்டும் தான், அதனால் வேர் சொல், ஓகேங்களா. அடுத்து வந்து நடப்பேன். நடப்பேனோட வேர் சொல் கண்டுபிடிங்க பார்ப்போம். நடப்பேன்னா அதுக்கு வேர் சொல் நடப்பு கூட்டல் ஏன்லாம் எழுதக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நடப்பேன் அப்படின்னா நட, ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு ஏவல் வினையில் வரும், ஓகேங்களா. சொன்னா நட. இது நாடு, இது கிடையாது. இது வந்து ஒரு பொருட்பெயரில் வந்துடும். நாடா, இது அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துடும். நடந்தான் வினைமுற்று, இது ஒன்று மட்டும்தான் வேர் சொல், ஓகேங்களா. சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. செப்புதல், அந்த இப்போ ஆந்திரா பாஷையெல்லாம் பார்த்தோம்னா செப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயம்புதல்னா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதே இயம்புதல். எடுத்து இயம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து இயம்பினான் அப்படின்னு செயலெல்லாம் படிப்போம். அடுத்து விளம்புதல், விளம்புனது போது, நிறுத்து, ரொம்ப விளம்பாத அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நம்மளோட பழங்கால வழக்கத்தில் இருந்த வார்டிங்ஸ். ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் மறந்துடும். இது எல்லாமே வந்து சொல்லுதல்ங்கிற பொருளை தான் குறிக்குது. ஆனால் இது ஒன்று மட்டும்தான். தூய்த்தல் அப்படின்னா இது சொல்லுதல்ங்கிற பொருளை குறிக்கல, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 31. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருளை தருக, ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு சொல்ல குறிக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு செயலில் இருக்குது, ஓகேங்களா. அந்த செயல் என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. எந்த செயல் இது அப்படின்னு ஒரு புலவர் வந்து மன்னர்கிட்ட போய் இப்படிலாம் சொல்லி பரிசு வேணும்னு சொல்லி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் புக்கில் ஒரு செயல் இருக்குது. அந்த செயல் யார் எழுதுனா அது என்ன செயல் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே வாரணம் 1000 படம் பார்த்துருக்கோமா. 1000 யானைகள் சேர்ந்த பலம் கொண்டவன், அந்த மாதிரி. களிறுனா யானை நம்மளுக்கு தெரியும். மாதங்கம்னாலும் யானை தான், ஓகேங்களா. அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறது வந்து யானையை தான் மென்ஷன் பண்ணுது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. தோட்டத்தில் மேய்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு. வெள்ளை பசு. இந்த வெள்ளை தப்பு, இந்த வெள்ளையும் தப்பு, இந்த வெள்ளையும் தப்பு. இந்த ஒன்று தான் சரியான வெள்ளை, நமக்கு நல்லா தெரியும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான சொல்லை தேர்ந்து. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான், இதுவும் இந்த வெள்ளை தான். பெயிண்டிங்னாலும் இந்த வெள்ளை தான், ஓகேங்களா. நார்மலாக வெள்ளை கலரும் இந்த வெள்ளை தான். நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. லிட்ரேச்சர்னா இலக்கியம், லிட்ரேச்சர்னா இலக்கியம், ஓகேங்களா. இதிகாசம்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்கள். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். விண்வெளியிலிருந்து வரதுக்கு தான் காஸ்மிக் ரேஸ்ன்னு சொல்லுவோம். புறவிதா கதிர்கள்னா யூவி ரேஸ்ன்னு சொல்லுவோம். உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜின்னு சொல்லுவோம். அகச்சிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 36 கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்கள். ஆஸ் யூஷுவல் கம்யூனலிசம்னா பொது உடைமை. நம்மளுக்குலாம் டக்குனு கம்யூனிசம் என்ன ஞாபகம்? நம்ம விஜய் சார் சொன்னது தான் ஞாபகம் வரும். என்ன சொன்னார்? நம்மளுக்கு போக நம்ம பசி அடங்கினதுக்கப்புறம் சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் அடுத்தவங்களோடது. அதனால் பொது உடைமை நம்மளுக்கு தேவையான அது மட்டும் தான் நம்மளோடது. அதனால் கம்யூனலிசம் அப்படிங்கிறது கம்யூனிசம் அப்படிங்கிறது பொது உடைமையை சொல்லுது. தானியங்கினா ஆட்டோமேட்டிக். கடமைனா ஆஸ் யூஷுவல். ஒப்புரவு நெறி, இது ஒப்புரவு நெறியில் இல்லை, இதுக்கு மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிழை திருத்தம். கொஸ்டின் நம்பர் 37. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இச்சு, ஓகேங்களா. நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இந்த ரெண்டு இடத்துலையுமே இக்கு வரணும். இக்கு இச்சு ரெண்டுமே வரணும். இதில் இச்சு இருக்குது ஆனால் இக்கு இல்லை, ஸோ இதுக்கு தப்பு. இதில் இச்சு இல்லை, இக்கு இருக்குது, அதனால் இதுவும் தப்பு. இதில் ரெண்டுமே இல்லை, அதனால் இது தப்பு. ஸோ இது ஒன்று தான் ஆன்சர், ஓகேங்களா.
இது வந்து அந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அதை வச்சு இதை போட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 38 ஒலி மரபை கண்டறிக. கூகைனா குளரும், கூகை குளரும். அப்போ குணுகும் என்ன பண்ணும்? புறா தான் குணுகும். ஓகேங்களா? அகவும் மயில், கூவும் குயில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39 மரபு பிழைகள். இதுவும் ஒளி மரபு தான். குணுகும் ஏற்கனவே சொன்னா என்ன சொன்ன? புறா சொன்னா புறா. ஓகேங்களா? கூகை குளரும் ஏற்கனவே பார்த்துட்டோம். குயில் கூவும், மயில் அகும். அப்படியே மேலே கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே ஆன்சர் கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டினை 1 or 2 டைம்ஸ் படித்தா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த கொஸ்டின்ஸ்லேயே, அதாவது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு எதெல்லாம் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அதில் ஏதாவது 1-2 கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின் இருக்குங்க கண்டிப்பாக. அதனால் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் பண்ணிக்காங்க எப்போவுமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 40 சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஓகேங்களா? இதில் ஏதோ ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, அந்த பொருளுக்கு 3 சொல் கொடுத்துருக்காங்க, 1 மட்டும் வேறு சொல். ஆட்மேன் அவுட் மாதிரி கேட்டிருக்காங்க. கான்னா காடு, வல்லைனாலும் காடு, அரண்னாலும் காடு, நச்சரவம்னா பாம்பு. அரவம்னா பாம்பு, நச்சரவம்னா விஷமுள்ள பாம்பு. ஸோ இது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 41 பொருந்தாத சொல் தான் திருப்பியும். இதில் பாருங்களேன், தோன்றல் கெடுதல் திரிதல். என்னங்க இது 3 வேறு வேறு பொருளாக இருக்குது, வல்லினத்தை மட்டும் இது பண்ணியிருக்கீங்க. அந்த எழுத்துக்களை நம்ம மெய் எழுத்துக்களை 3 வகையாக பிரிப்போம் இல்லையா? அதில் தான் வல்லினம் மெல்லினம் இடையினம் வரும். இது வந்து பொருள் 3 டைப்பில் அந்த இது சேரும்ல. புணர்ச்சி விதியில் 3 டைப் இருக்குன்னு சொல்லுவோம். முக்கியமாக என்னென்னா தோன்றல் விகாரம். கரெக்டாக சொல்லணும்னா இந்த 3 டைப்பும் எதில் வரும்னா விகார புணர்ச்சியில் வரும். தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம். இது மட்டும் எழுத்துக்களோட வகையில் வருது. மெய் எழுத்துக்களை 3 வகையாக பிரிப்போம், வல்லினம் மெல்லினம் இடையினம். அதனால் இது 1 மட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் ஆட்மேன் அவுட்டில் வர ஆன்சர். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுவும் ஆட்மேன் அவுட் தான். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 3 நம்ம ஸ்டேட்டு, இலங்கை மட்டும் வேறு நாடு. இதெல்லாம் கொஸ்டினாக தப்பு பண்ணோம் எந்த கடவுளும் காப்பாற்ற முடியாது. ஸோ கொஸ்டினை 1 or 2 டைம் படிச்சுக்கோங்க, மறந்துட போகிறோம். சிறுவனோட எதிர்பாலினத்தை குறிக்கிறது. ஆப்போசிட்டாக சிறுவனுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவோம்? சிறுமி. தோழிக்கு ஆப்போசிட்டாக தோழன். பெண்ணுக்கு ஆப்போசிட்டாக ஆண். மகளிருக்கும் ஆண்கள் தாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல். ஆல்ரெடி சொன்னமா தோழன். நண்பன்னா நண்பின்னு சொல்லுவோம், இல்லாட்டி நண்பி தான். இப்போ இதுக்கு கரெக்டாக சொல்கிற மாதிரி மாணவன்னா மாணவி, அரசன்னா அரசி. ஓகேங்களா? அடுத்து எதிர் சொல்லை கண்டறிக. மேலவர்னா கீழவர். மேலவர்னா மேலானவர்னு டப்புன்னு போய் ஆன்சர் போட்டக்கூடாதுங்க. அவங்க கேட்டிருக்கிறது எதிர் சொல். என்ன கேட்டிருக்காங்கன்னு 1 or 2 டைம்ஸ் பார்த்துக்கோங்க. மேலவர்னா கீழவர். எளியவர் கூட வருமே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. மேல்லாம் கீழ் அந்த மாதிரி தான் வரும். எனக்குலாம் டக்குன்னு எளியவர்னு கூட தோணும், ஆனால் அதெல்லாம் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிரித்து எழுதுக. மாசர, மாசு கூட்டல் அற. பிரித்து எழுதிட்டு இதில் எதுன்னு சரின்னு தெரிலனா நம்ம 2 பேர்த்தையும் இந்த 2த்தையுமே வந்து ஆட் பண்ணி எழுதி பார்ப்போம். மாசர அப்படின்னா உயிர்வழி முக்குரல் மெய் விட்டு ஓடுமா? உயிர் வந்துருச்சு, அப்போது மெய் விட்டு ஓடிடும். அப்போது மாச் கூட்டல் அறன்னு வரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்று மாசு அற. உடல் மேல் உயிர் இச்சு கூட்டலா சான்னு வந்துடும், மாசரன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இது சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 47th கொஸ்டின். தம் கூட்டல் உயிர் அப்படிங்கிறது சேர்த்து எழுதுனா தம் உயிர்னு எழுதலாம். தம் உயிர் இப்படி எல்லாம் எழுதக்கூடாது. தம் உயிர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஒரு புணர்ச்சி விதி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. தமுயிர் அப்படின்னு எழுதிடக்கூடாது. இப்படி எழுதிட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. இதுக்கும் நம்மளுக்கு விதி உண்டு. இப்போ எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா தனிச்சொல் முன் ஒற்றுவரின், இந்த மாதிரி தனிக்குறில் முன், மாற்றி சொல்லிட்டேன். தனிக்குறில் தாங்கிறது ஒரு குறில் தனியாக இருக்கா? தனிக்குறில் முன் ஒற்றுவரின். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின். தனிக்குறிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று, அதுக்கு பக்கத்தில் உயிர் எழுத்து ஏதாவது வந்துச்சுன்னா இரட்டிக்கும். இந்த ஒற்றே இன்னொரு டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு ஒரு விதி இருக்குது. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். ஓகேங்களா? அதனால் தா கூட்டல் இம்மு ப்ளஸ் இம்மு ப்ளஸ் உயிர்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இம்மும் இந்த ஊவும் சேர்ந்து மூவாக மாறிடும். இப்போது எப்படி எழுதணும்? தம் உயிர் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இப்படி தான் வரும். அதனால் ஆப்ஷன் ஏ. மற்ற எல்லா ஆப்ஷனும் தப்பு. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் அடுத்து 48. அடிக்கும் மலை. கிட்டத்தட்ட மோராரில் சேமே தான். ஆனால் இதில் என்னென்னா இது 2ம் சேர்ந்துடும். வேறு எந்த ஆப்ஷனுமே இதில் வராது. அடிக்கும் மலை இம்மு கூட்டலா மா, அப்போ அடிக்கும் மலை ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் கொடுப்பாங்க. நீங்கள் 1 or 2 டைம்ஸ் படிச்சுக்கோங்க, ஒரு டைம் ரீட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? கப்பலின் முதன்மையாக உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர். முதன்மை உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? முதன்மை உறுப்பு அடிமரத்தை எறான்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இதுதான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 50. கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவியை தேர்வு செய்ய.
செலுத்துவதற்கு உரிய திசையில் இந்த லைனில் இருக்கு பாருங்க. உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். இதுதான் 50th கொஸ்டின். சுக்கான் திசைக்கு செலுத்துறதுக்கு சுக்கான். ஓகேங்களா. அடிமரம் எறான்னு சொல்லுவோம். ஓகே கைஸ், இன்னைக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். அடுத்த 15 கொஸ்டின்ஸ் நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ.